நீங்க சொல்றத பார்த்தா இது தமிழ்நாடு முழுவதுமே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக அதிக கனமழை பொழிவை கொடுக்குன்னு தான் சொல்றீங்க. ஏற்கனவே இப்போ தான் அந்த பெஞ்சல் புயல் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அது மண்டலமாகவும் வலுவடையாதுன்னு ஒரு கணிப்பு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அது அந்த 1ஆம் தேதி புயலாக அது வலுவடைந்தது, அப்புறம் கரையை நெருங்கியது. ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது மண்டலமாக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது புயலாக மாறாதுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்களே சார். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது புயலுக்கு முந்தைய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி தமிழகம் முழுவதும் தூத்துக்குடியிலிருந்து கள்ளக்குறிச்சி வரை, அப்புறம் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், அப்போ முடிஞ்சுதே தமிழ்நாடு ஃபுல்லாக பெஞ்சிட்டேன் மழை. அதாவது இது கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு கனமழை மட்டும்தான், மீண்டும் ஒரு பாதிப்பு மழை தெரியல. அதாவது கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் சென்னை உட்பட எல்லாமே கனமழை பொழிவு தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் சாலைகள்ல நீர் தேங்கும், இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழை பொழிவாக இருக்கும். தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும், ஆபத்து இல்லை சென்னைக்கெல்லாம். சார் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு வரும்னா 20 சென்டிமீட்டர் மேல பெய்யுமா சார்? சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுல ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கா? இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழைனா நம்ம கொடை இல்லாம போக முடியாது இல்ல, அது இயல்பு வாழ்க்கை. கொடை இல்லாம போறது நடந்துதான் போடும், அது இயல்பு. கொடை எடுத்துட்டு போகணும், 12ஆம் தேதி போகணும், ஃப்ரீயா போக முடியாதுங்கிறது ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்குற மழை தான். அதே போல தாழ்வான பகுதி சப்பையில எல்லாம் தண்ணி தங்கும், நிச்சயமா சப்பையில தண்ணி தங்கும். தாழ்வான பகுதி ஒரு 15-10 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை கூட எதிர்பார்க்கலாம். 12-13 அந்த மழை 12ஆம் தேதி தான் மழை பொழிவே. 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ராமநாதபுரத்திலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து புதுச்சேரி வரைக்கும் தான் 11ஆம் தேதி இருக்கும். 11ஆம் தேதி சென்னைக்கு மழை பொழிவை தொடக்கினாலும் லேசான மிதமான மழை பொழிவாகத்தான் இருக்கும். அதுவும் சென்னை உள்ளிட்ட கடல் ஓர பகுதிகளுக்கு மட்டும்தான். 12ஆம் தேதியும் 13ஆம் தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகுது. குறிப்பாக மதுரை, இது இரு காற்று இணை தெற்கு புறம் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இது கரை கடக்கக்கூடிய இடத்திற்கு தெற்கு புறம் தான் அதிக இரு காற்று இணை ஏற்படும். அதனால டெல்டா, அதுலயும் குறிப்பா தெற்கு டெல்டா மற்றும் அப்படியே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரை, திண்டுக்கல், அப்படியே இந்த திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதிக்கு நிறைய மழை பொழிவு தெரிகிறது. இந்த நிகழ்வால எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு கனமழை பொழிவு இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசிக்கும் விருதுநகருக்கும் கனமழை பொழிவு இருக்கும். அதே போல கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் இது கனமழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே, மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி, சரியாக சொல்ல போனால் அப்படியே பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி வரைக்கும் நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு இந்த நிகழ்வு வாய்ப்பு அமைகிறது. 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இது அரபிக்கடலுக்கு போயிடும். 14ஆம் தேதி அரபிக்கடல் போயிடும். 14 வரை மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும். காரணம் இந்த நிகழ்வு 4 நாட்கள் தமிழகம் முழுவதும் இருக்கும்னு சொல்லலாமா? ஒரு 4 நாட்கள் 11 கடல் வடகடலோரம் மதியத்துல டெல்டாவில் காலையில இருந்து 11 டெல்டா புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையில 11ஆம் தேதி நாள் முழுவதுமே மழை இருக்கும். 12ஆம் தேதி கனமழை பொழிவாக இருக்கும். 13ஆம் தேதி கனமழை பொழிவு இருக்கும். 14 தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் 14. சென்னைக்கு அதாவது 11ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு தொடங்கும் மழை 12ஆம் தேதி கனமழை பொழிவை கொடுத்து விட்டு 13ஆம் தேதி தீவிரம் குறைந்த மழை பொழிவை கொடுத்து விட்டு 14ஆம் தேதி சென்னைக்கு விட்டுரும். ஆனால் 14ஆம் தேதி மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் 14ஆம் தேதி மழை, 15ஆம் தேதி அரபிக்கடலுக்கும். அப்போ 15ஆம் தேதி வரை மழை இருக்கு தமிழகம் முழுவதும். இதுல 11 மழை இருக்காதுங்க, 14ஆம் தேதி வரை இருக்கு. 15ஆம் தேதி முற்றிலுமான ஒரு இடைவெளி அனைத்து மாவட்டங்களுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில கேரளாவில் மட்டும் 15ஆம் தேதி லேசாக இருக்கலாம். சரி சிவகுமார் சார், எனக்கு இன்னொரு சந்தேகம். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று உருவாகி விட்டது. ஆனால் நீங்க மண்டலமா உருவாகாதுன்னு சொல்றீங்க. மண்டலமா உருவாகுவதற்கு வாய்ப்பு அந்த 13, 14 இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா புயலா உருவாகாதுன்னு இதை திட்டவட்டமா மறுத்துட்டீங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? இது எப்படி புயலா உருவாகுதுன்னு சொல்ல முடியும்? பெஞ்சல் புயல் அப்படிதான் சொன்னீங்க, புயலா உருவாகாதுன்னு நீங்க, ஆனா உருவாகிட்டு. அதாவது இப்ப நீங்க சொல்றதுல ஒரே இது, அதாவது இப்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது இங்கிலீஷ்ல சொல்றா வெல் மார்க்டு லோ பிரஷர் இப்ப இருக்கிறது. இது கடற்கரையை, நாகப்பட்டினம் கடற்கரையை நெருங்கும் பொழுது இலங்கை இருக்கக்கூடிய அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடித்து மண்டலமா மாறலாம். ஒருவேளை அது வேகமா அந்த இடத்துல பாஸ் ஆயிட்டுனா அந்த இடத்துல நிக்காம மண்டலமா மாறாது. பாக்ஜல செஞ்சுக்குள்ள மண்டலமா மாறாது, உள்ள வந்துடும்.
ஏற்கனவே புயலாக மாறும் என்று நாம எதிர்பார்க்கப்பட்டது வந்து கடந்த அதாவது பெஞ்சல் புயல் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில இருந்து வந்துச்சு. அது கரையை நெருங்கும் பொழுது அது மண்டலமா தான் இருந்துச்சு. இது பக்கத்துல இருக்கு. ஆழ்ந்த மண்டலமா தான் இருந்துச்சு. அதாவது பெஞ்சல் கரையை நெருங்கும் பொழுது ஆழ்ந்த மண்டலமா மாறிதான் கரை கிடக்கும்னு எதிர்பார்த்தோம். அப்படியே புயலா மாறினாலும் செயலுக்குன்னு எதிர்பார்த்தோம். இது உருவான விலகி போயிட்டு வந்துச்சு இல்லையா சார்? இது உருவான விலகி போயிட்டு திரும்பி இல்ல, இது உருவான இடம், இது உருவாகிற இடம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது வங்க கடல்ல, அது வந்து அரபிக்கடல்ல. இது அதான் அல்லங்கய்யா, இது அரபிக்கடல் 15ஆம் தேதி போகும். வங்கக்கடல்ல இது தமிழ்நாட்டின் கரை எண்ணி அரபிக்கடலுக்கு 15ஆம் தேதி போயிடும். அங்க ஒண்ணும் ஆகாது. அங்க எதுவும் பிரச்சனை இல்லை. அது சாதாரண ஒரு காற்று சுழிச்சாதான் வெப்பநிலை கம்மியா இருக்கு. அரபிக்கடல்ல அப்படியே போயிட்டே இருக்கும். வங்கக்கடல்ல தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் முன் மண்டலமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோட உறுதி இல்லை. ஆனால் வெல்மார்க் லோ பிரஷருக்கு நிறைய மழை பிடிப்பை கொடுத்து கொண்டுதான் போகும். வெல்மார்க் லோ பிரஷருக்கும் மண்டலத்துக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்ல. ஒரு 5 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் தான் காற்றோட வேறுபாடு. ஆகவே மண்டலத்தோட சக்தி கொண்டது எனலாம் இந்த வெல்மார்க் லோ பிரஷர். மண்டலத்தோட சக்தி கொண்டது இருக்கும். வெல்மார்க் லோ பிரஷரோட சக்தி இருக்கும். அந்த மழை பிடிப்பை கொடுக்கும். ஆகவே மண்டலம் வெல்மார்க்கு வேறுபாடு பார்க்க வேண்டியதில்லை. பேர் வேணா மண்டலம்னு பேர் அறிவிக்கப்படாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் மெல்மார்க் லோ பிரஷர் மண்டல சக்தி கொண்டு நிறைய மழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் திருச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். நெருங்கி வரும்பொழுது இது புயலாக மாறாத காரணம் என்னன்னா, இப்ப உருவாகி இருக்கக்கூடிய வந்து வலுவான நீரோட்டம் இல்லாத இடம். ஆனா ஏற்கனவே பெஞ்சல் வந்த இடம் வலுவான நீரோட்டம் இருந்த இடம். அது வந்து